ஸோ இப்போ சக்கரா சரியா வேலை செய்யலைன்னா கண்டிப்பா சுரபிகள் சரியா சுரக்காது, இல்லை அதிகப்படியா சுரக்கும். இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக அது ஏதோ ஒரு நோயில கொண்டு போய் விடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குமா. சரியா, இந்த மாதிரி நம்ம ஃபுல் பிரெத் எடுத்து ஃபுல் பிரெத் வெளியில விடுற வரைக்கும் அந்த மந்திரம் சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா, நமக்கு இந்த இடத்துல இயங்கக்கூடிய எல்லா கிளான்ஸும் ஒர்க் ஆகும். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கேற்ற முதிரைகள் நீங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டு வரும்போது அந்த உறுப்புக்கு செல்லக்கூடிய நரம்பு பாதை கிளியர் ஆகி அங்க போக வேண்டிய எனர்ஜி கரெக்டா போய் உங்களுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுது. சாப்பிட்டா புளிச்சை ஏப்ப வருது, இந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய எந்த ஃப்ரூட்ஸ் வேணா எடுத்துக்கலாம். பீஜ மந்திரங்கள் சொல்ல முடியல, இல்ல என்னால முதிரைகள் வைக்க முடியல, எனக்கு சில பயிற்சிகள் பண்ண முடியலன்னா கடைசிக்கு உங்களுக்கு அந்த சக்கரத்துக்கு உண்டான உணவையாவது நீங்க எடுத்துக்கங்க. வணக்கம் நேயர்களே. போன வீடியோல 7 சக்கரங்களை பத்தி நம்ம குருஜி நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இந்த வீடியோலயும் நம்ம 7 சக்கரங்களை பத்தி இன்னும் டீப்பா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. நமஸ்காரம் அம்மா. குருஜி, சக்ராஸ் பத்தி ஏற்கனவே பழைய வீடியோல நிறைய பார்த்தாச்சு. இப்போ நோய்களுக்கும் சக்ராஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்போ நான் உங்களுக்கு போன வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லாதவங்களுக்கு புதுசாக சொல்கிறேன். சக்கரங்கள் நம்மளோட சுரபிகள், நாளமுள்ள சுரபிகள், நாளமில்லா சுரபிகள்னா நிறைய இருக்கு. அதை நமக்கு தூண்டி விடுறது மூலமா அந்த சுரபிகளில் சுரக்க வேண்டிய சுரபிகளை கரெக்டாக சுரக்க வைக்கிறது தான் இந்த சக்கராவுடைய வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா, இப்போ நோய்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சுரபிகள் எதை சொல்றோம், ஹார்மோன்ஸ் சொல்றோம். சரியா, ஒரு சில ஹார்மோன்ஸ் நமக்கு கரெக்டா சுரக்கலைனாலும் பிரச்சனை, அதிகப்படியா சுரந்தாலும் பிரச்சனை இருக்கு. சரியா, அப்போ இந்த சக்கராஸ்க்கும் இந்த நோய்க்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நான் போன வீடியோல சொன்னேன், ஒவ்வொரு உறுப்புக்கும் செல்ல வேண்டிய மிக சரியான சக்தியை செலுத்துறது தான் இந்த சக்கரங்களுடைய வேலை. சக்தி மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சக்தி மண்டலங்கள் சரியான அந்த சக்தி அந்த உறுப்புக்கு போய் சேரும்போது தான் அந்த உறுப்பு கரெக்டா செயல்படும். அப்போ அந்த உறுப்புக்கு தேவையான ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய சுரபிகள் கரெக்டா சுரக்கணும்னு சொன்னாக்கா கண்டிப்பா இந்த சக்கராஸ் சரியான நிலையில இயங்கினாதான் முடியும். ஸோ இப்போ சக்கராஸ் சரியா வேலை செய்யலைன்னா கண்டிப்பா சுரபிகள் சரியா சுரக்காது, இல்லை அதிகப்படியா சுரக்கும். இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக அது ஏதோ ஒரு நோயில கொண்டு போய் விடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குமா. குருஜி, சக்ராஸ் வலுவிழந்தாலோ இல்ல உடம்புல எனர்ஜி கம்மியானாலோ நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்களா? சரி, நான் அதுதான் சொன்னேன். ஒவ்வொரு சக்தி மையங்கள்ல இருந்து தான் இந்த உறுப்புகளுக்கு நமக்கு மிகச்சரியான அதற்கு தேவையான சக்தி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியா, அப்போ கண்டிப்பா இந்த சக்கராஸ் வலுவிழுந்தாலோ இல்லை எனர்ஜி கம்மியா இருக்கோ இல்லை அதிகப்படியான எனர்ஜியா இருக்கோ எதுனாலுமே உங்களுக்கு பாதிப்பு தான். சரியா, சீரான நிலையில அந்த சக்கரங்கள்ல அந்த உறுப்புகளுக்கு சரியான நேரத்துல தேவையான அளவு உங்களுக்கு சக்தி பாயும் போது மட்டும்தான் அந்த உறுப்புகள் சீராய் இயங்கும். அதிகப்படியா போனாலும் அது ஆபத்துல முடியும், கம்மியா போனாலும் அது உங்களுக்கு ஆபத்துல தான் முடியும். குருஜி, பீஜ மந்திரங்கள் பத்தி நம்ம போன வீடியோல நிறைய பேசணும். இப்ப பீஜ மந்திரங்களுக்கு உண்மையாலுமே நோய் தீர்க்கும் சக்தி இருக்குங்களா? பீஜ மந்திரங்கள் ஒரு சக்தி மையத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். சரியா, மந்திரங்கள் அப்படின்னு சொன்னாலே அது சவுண்ட் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஜென்ரலா ஒரு சவுண்ட் ஒரு வைப்ரேஷன், ஒரு அதிர்வை உருவாக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த பீஜ மந்திரங்கள் நம்ம சொல்றது மூலமா உடம்புல ஒரு அதிர்வலையை உண்டாக்கிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில ஒரு அதிர்வு இயங்கும் போது அது குறிப்பிட்ட ஒரு சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் பீஜ மந்திரங்கள். லம் வம் ரம் யம் ஹம் ஓம் ஔம். சரியா, இதுதான் 7 பீஜ மந்திரங்கள். இந்த மந்திரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்கராவோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப ஹம் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்றோம், அது நம்மளோட விசுத்தி சக்கரத்துக்கான மந்திரம். சரியா, இப்ப நம்ம ஹம் மந்திரம் உச்சரிச்சுட்டே இருக்கோம், டெய்லி ஒரு 108 வாட்டி சொல்றோம் ஹம். சரியா, இந்த மாதிரி நம்ம ஃபுல் பிரெத் எடுத்து ஃபுல் பிரெத் வெளியில விடுற வரைக்கும் அந்த மந்திரம் சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்கா
நமக்கு இந்த இடத்துல இயங்கக்கூடிய எல்லா கிளான்ஸும் ஒர்க் ஆகும். தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஈவன் வந்து நம்ம இந்த ஸ்டாத்தரிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, திக்கி பேசுவாங்க இல்லையா, அவங்க இந்த மந்திரம் வந்து உச்சாரணம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடம் நம்ம தொண்டை குழி எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா கம்யூனிகேஷன் ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா? ஒரு சிலர் பாருங்க நிறைய ஐடியாஸோட இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண தெரியாது, அதை சொல்ல தெரியாது. சரி, அது வார்த்தைகளால சொல்ல தெரியாது. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லா எழுதுவாங்க, ஆனா பேச வராது. சரியா? பொது வெளியில பேசுறதுக்கு பயப்படுவாங்க, ஒரு மைக்கு முன்னாடி ஒரு கேமரா முன்னாடி பேசுறதுக்கு பயப்படுவாங்க, ஆனா அவங்க கிட்ட எல்லா ஸ்கில் இருக்கும். சரியா? அப்போ அந்த மாதிரி பேச்சு திறன் கம்மியா இருக்கு, இல்ல அவங்க நினைச்ச விஷயத்த சொல்ல முடியல, இல்ல அவங்களால கரெக்டா அதை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியலங்கிறவங்க வந்து இந்த பீஜ மந்திரத்தை உச்சாரணம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த தொண்டை குழி வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அங்க இருக்கக்கூடிய கிளான்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ சரியா? இந்த மந்திரங்கள் நோய் தீர்க்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, பீஜ மந்திரங்கள் நோய் தீர்க்குமா? ஸோ இதோட பலன் வந்து 2-3 வகையா இருக்கு. சரியா? இது ஒண்ணு இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பவருக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து ரெகுலரா உச்சாரணம் பண்ணலாம். ஸோ ரெகுலரா அவங்க ஒரு மெடிகேஷன்ல இருக்காங்க, இதையும் ரெகுலரா உச்சாரணம் பண்ணிட்டு வராங்கன்னா ஒரு 90 டேஸ் கழிச்சு போய் அவங்களோட தைராய்டு லெவல் செக் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கும். ஸோ நாள்பட இந்த மந்திரங்கள் உச்சாரணம் செய்யும் போது ஒரு அதிர்வலை ஏற்பட்டு அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உறுப்பு, அந்த கிளாண்ட் சொல்லக்கூடிய அந்த சுரபிகள் கரெக்டா வேலை செய்ய ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ கண்டிப்பா அதுல இருந்து அவங்களால வெளியில வந்துக்க முடியும். ஸோ நோய்கள் தீர்க்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா தீர்க்கும். உடனே கிடையாது, தொடர்ந்து அந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணிட்டு வரணும். இதே மாதிரி தான் எல்லா பீஜ மந்திரங்களுக்கும் ஒரு சக்தி இருக்கு. சரியா? அப்ப இந்த 7 சக்கரங்களுக்கு உண்டான பீஜ மந்திரங்கள் வந்து கண்டிப்பா நோய் தீர்க்கும். குருஜி, பீஜ மந்திரங்களை பத்தி அருமையா விரிவா நம்மளுக்கு சொல்லியாச்சு. முத்திரைகளை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே. இப்ப முத்திரைகள் வந்து நோய் தீர்க்க உதவுமா குருஜி? நீங்க வெறும் முத்திரைகளை வச்சுட்டும் நீங்க பயிற்சிகள் பண்ணலாம், பீஜ மந்திரங்களோட சேர்த்தும் நீங்க பயிற்சிகள் பண்ணலாம். சரியா? எப்படி வந்து உங்களுக்கு வந்து பீஜ மந்திரங்கள் ஒரு விதமா வேலை செய்யுதோ அதே மாதிரி உங்களோட நரம்புகளை ஆக்டிவேட் பண்றதுக்கு முத்திரைகள் உதவும். ஸோ நீங்க ஒவ்வொரு விதமா உங்களோட விரல்களை வைக்கும்போது ஒவ்வொரு விதமான முத்திரைகள் வைக்கும்போது அந்தந்த உறுப்புகள், வாய் முத்ரா, நிறைய முத்ராஸ் இருக்கு. சரியா? அந்த மாதிரி முத்ரா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கேற்ற முத்திரைகள் நீங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டு வரும்போது அந்த உறுப்புக்கு செல்லக்கூடிய நரம்பு பாதை கிளியர் ஆகி அங்க போக வேண்டிய எனர்ஜி கரெக்டா போய் உங்களுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுது. எப்படி பீஜ மந்திரங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு, நோய் தீர்க்கும் குணம் இருக்கோ, அதே மாதிரிதான் முத்திரைகளுக்கும் நோய் தீர்க்கக்கூடிய குணம் கண்டிப்பாக இருக்கு. குருஜி, இப்ப வந்து சக்ராவை வந்து உணவு பழக்கத்தால வலுவூட்ட முடியுமா குருஜி? இப்போ நம்ம சக்கரா தியான பயிற்சி கொடுக்குறோம், 21 நாள் பயிற்சிகள் வந்து நம்ம இப்போ ஆன்லைன்ல கொடுக்குறோம். சரியா? பயிற்சி எடுக்காதவங்களும் நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தரேன். எந்தெந்த உறுப்புகளுக்கு எந்தெந்த வண்ணங்கள் இருக்கோ, எந்தெந்த உறுப்புகள்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த உறுப்போட சக்கரா என்னங்கிறத பாருங்க. சரியா? அந்த சக்கராவோட கலர் என்னன்னு பாருங்க. சரியா? அந்த சக்கராவோட கலர்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் என்னன்னு பாருங்க. ரைட்டா? அதை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும், அந்த சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆகும். இது ரொம்ப சிம்பிள். சரியா? இப்போ உங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. சரியா? இப்போ மணிப்பூரக சக்கரா, மணிப்பூரக சக்கராக்கு என்ன கலர் சொல்றோம்? எல்லோ சொல்றோம், மஞ்சள் கலர் சொல்றோம். சரியா? அப்போ உங்களுக்கு வயிறு உப்புசமா இருக்கு, உங்களுக்கு வந்து சாப்பிட்டா புளிச்ச ஏப்பம் வருது, இந்த மாதிரி அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய எந்த ஃப்ரூட்ஸ் வேணா எடுத்துக்கலாம். ரைட்டா? இதை உங்களோட உணவுல ஒரு பார்ட்டா சேர்த்திட்டு வாங்க. சரியா? அப்போ உங்களுக்கு நீங்க நல்லா கவனிக்கலாம். நீங்க வந்து நம்ம உடம்புல 7 வண்ணங்கள் இருக்கு, பிரபஞ்சத்துல 7 வண்ணங்கள் இருக்கு. சரியா? இயற்கை அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. சரியா? இயற்கையோட இயற்கையா வாழ்ந்தவன் தான் மனிதன். சரியா? அப்ப இந்த இயற்கையே நாமளும் இயற்கையோட ஒரு பகுதி தான். சரியா? அப்போ அந்தந்த உறுப்புகளுக்கு உண்டான சக்கரங்கள் வேலை செய்யணும் நல்லா அப்படின்னு சொன்னாக்கா நீங்க பீஜ மந்திரங்கள் சொல்ல முடியல, இல்ல என்னால முத்திரைகள் வைக்க முடியல, எனக்கு சில பயிற்சிகள் பண்ண முடியலன்னா கடைசிக்கு உங்களுக்கு அந்த சக்கரத்துக்கு உண்டான உணவையாவது நீங்க எடுத்துக்கங்க. அது பழங்களா இருக்கலாம், காய்கறிகளா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். சரியா? கண்டிப்பாக உணவின் மூலமா உங்களால சக்கராசை வந்து வலுவூட்டிக்க முடியுமா? நம்ம நேயர்களுக்காக ஒரு சிம்பிளான ஒரு சக்கரா ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் குருஜி?
பயிற்சியா கேக்குறீங்களா? பயிற்சி மாதிரி வீட்ல இருந்து ரொம்ப எளிமையா செய்யற ஏதாவது ஒரு பயிற்சி. ரைட். இப்போ சக்கரங்கள் வந்து பொதுவா வந்து எனர்ஜி வந்து மேல் நோக்கி பாயக்கூடிய ஒரு தன்மையில நம்ம பார்க்குறோம். சரியா? மூலாதாரத்துல ஆரம்பிச்சு சகஸ்ராரம் வரைக்கும் நம்ம தலைக்கு மேல இருக்கக்கூடிய சக்கரங்களோடையும் நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம். ஸோ அது வேற காஸ்மிக் சக்கராஸ் அப்படிங்கிற ஒரு இதுல வரும். உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ நமக்கு தெரிஞ்சு வந்து 7 ஆதார சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 7 மெயின் சக்கராஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளோட நரம்புகள், நாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்புகள் நமக்கு தெரியும், ரைட்டா? நமக்கு விஷுவலா தெரியும். சரியா? நாடிகள்னு ஒரு விஷயம் இருக்கு. சரியா? நாடிகள் அப்படின்னு சொன்னாக்கா கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி டிராவல் ஆகக்கூடிய ஒரு பாதைக்கு பேர் தான் நாடி. சரியா? நாடி நரம்பெல்லாம் ஊறி போன ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அப்ப நாடினா நம்ம அதுவும் ஏதோ நரம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். அப்படி கிடையாது. நாடிங்கிறது ஒரு சக்தி ஓட்ட பாதை. சரியா? அந்த பாதை வந்து நம்ம உடம்புல குறுக்கு நெடுக்குமா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? அப்போ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த நாடிகள் ஓடக்கூடிய கிராஸ் ஆகக்கூடிய இடங்கள் எல்லாமே ஒரு சக்தி மையங்களா தான் பார்க்கப்படுது. சரியா? அப்போ அப்ராக்சிமேட்டா மனிதனுக்கு வந்து ஒரு 72,000 சக்கராஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. சரியா? அப்போ இந்த 72,000 சக்கராசுமே வந்து நமக்கு எனர்ஜி கரெக்டா இருந்தாதுனால எல்லா உறுப்புகளும் கரெக்டா வேலை செய்யும். அப்போ இந்த கிராஸ் ஆகிற இடம் எல்லாமே சக்கராஸ் அப்படின்னு ரெஃபர் பண்றாங்க. சரியா? அப்போ என்டையரா நம்ம டோட்டல் பாடி சிஸ்டம் வந்து நமக்கு வந்து 7 சக்கராஸும் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்றது வந்து இயற்கையில நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுவேன். சரியா? நீங்க ஒரு காடுகளுக்கு போய் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்ல ஒரு மலை சார்ந்த இடங்கள், ஒரு அருவி, உங்களுக்கு எங்கெல்லாம் மனசு லயிக்குதோ அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க டிராவல் பண்ணும்போதோ இல்ல அந்த மாதிரி இடத்துல நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதோ உங்க எனர்ஜி வந்து ஆக்டிவேட்டடா இருக்கும். அந்த 7 சக்கராஸும் ஆக்டிவேட்டடா இருக்கும். இரண்டாவது முறை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதற்கான நிறைய யோகாசன முறைகள் இருக்கு. அதுவும் பண்ணலாம். நீங்க எளிய முறை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னாக்கா நான் சொல்லக்கூடியது வந்து டான்ஸ் ஆடுறது வந்து சொல்லுவேன். சரியா? நம்ம வந்து நம்மளை மறந்து நம்ம ஒரு பாட்டுக்கு நம்ம ஒரு டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம உடம்புல சில சுரபிகள் சுரக்க ஆரம்பிச்சு அது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து அந்த உணர்வு வந்து நம்மளோட எல்லா சக்கராசியும் ஆக்டிவேட்டடா வைக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கு. சரியா? ஸோ எளிய முறைன்னு சொன்னாக்கா இதுதான். சரியா? வாய்ப்பு இருக்கிறவங்க இயற்கையோட கலந்துக்குங்க. முடியாதவங்க அட்லீஸ்ட் யாரும் இல்லாமையாவது தனியா ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிக்கிறது வந்து சக்கராஸ் வந்து ஆக்டிவேட்டடா வைக்குவோமா. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களோட கண்டிப்பா நாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். நன்றி குருஜி. நமஸ்காரம். நம்ம நோய் தீர்க்கறதுக்கு இந்த 7 சக்கரங்கள் எப்படி நமக்கு உதவுது, இந்த 7 சக்கரங்களுக்கான பயிற்சிகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம மேலோட்டமா பார்த்தோம். இதை பற்றின மேலும் இன்னும் ஆழமாக நிறைய விஷயங்கள் யோகம் யூடியூப் சேனலும் குருஜி மகாருத்ரா அவர்களும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ப்ரோக்ராம் ததாஸ்து அப்படிங்கிற ப்ரோக்ராமில் நேரடியாக கலந்துக்குங்க. என்ன நோய்கள் இருக்கோ அத்தனைகளும் விடுபட்டு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் செய்வோம். நமஸ்காரம்.